சப்பாத்திக்கு மட்டும் கிடையாதுங்க, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் மசாலா வந்து அவ்வளோ ரொம்ப நல்லது. பசங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து ஏன் ஈவன் 90 வயசு வரைக்கும் கூட நம்ம இந்த ஃபுட்டு கொடுக்கலாம். யாருக்குனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ நல்ல ஒரு ப்ரோட்டீனான ஒரு ஃபுட்டு தாங்க இது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். கொஞ்சமாக எண்ணெயை விட்டுடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சமாக மிளகா பொடி போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம வந்து மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு பன்னீர் நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எண்ணெயில் நல்லா ஒரு கொஞ்சம் டீப்பாக வறுத்தலாம். ரொம்ப வறுத்துறாதீங்க, அதாவது கொஞ்சமாக வறுத்தா போதும். அதை வறுத்துட்டு நம்ம செப்பரேட்டாக எடுத்து மாற்றி வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஜார் எடுத்துக்கலாம். நல்ல தக்காளி பேஸ்ட் போல் அரைச்சிக்கணும். அதனால் தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து நம்மக்கிட்ட இருந்ததுன்னா போட்டுக்கலாம். முந்திரி 4 முந்திரி போட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. அதில் கொஞ்சம் பட்ரு போட்டுருங்க. பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி நல்லா வெங்காயம் போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா வெந்து வரும். சமயத்தில் கொஞ்சமாக உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரும். அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக தனியா பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட்டுட்டு நல்லாவே வதக்கி எடுத்துடலாங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு கைப்பிடி நல்லா நம்மக்கிட்ட வந்ததுன்னா குடமிளகா கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கேப்சிகம் அதாவது போட்டுக்கிட்டு நல்லா திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு அரைச்சி வச்ச மெழுகு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதுலேயே நல்லா கழுவி தண்ணியை ஊற்றிடுங்க. அதுலேயே கொஞ்சமாக தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா பன்னீர் தூக்கி அதில் போட்டுட்டோன்னா சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலாங்க. ரொம்ப சிம்பிளான, வீட்டில் நம்ம யார் இருந்தாலும் பண்ணி சாப்பிட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.